சவுண்ட் பார் வாங்க போறீங்க, சோனியா சாம்சங்கான்னு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பேஸ் நல்லா ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேஸுக்கு பிறந்த சோனி தான் பெஸ்ட். ஆனா வாய்ஸ் கிளாரிட்டி அவ்வளோ இல்ல. பட் அமேசான் பிரைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் பூஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணிடுது. இருந்தாலும் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்சங் தான் பெஸ்ட். இது ஏன் அப்படின்னா ஸ்பீக்கர்னாலே JPL தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இது வந்து இப்போ அந்த கம்பெனி இவங்க தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபேமஸான ஹார்மோனியும் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க டெனிம், போல்க் எல்லாத்தையும் இவங்க தான் வச்சிருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வேர்ல்ட்ல இருக்க டாப் டெக்னாலஜிஸ்ல இருக்க பெஸ்ட் குவாலிட்டி டெக்னாலஜிஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கிறதுனால இதனால வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் நல்ல பேலன்ஸ்டா உங்களுக்கு வந்து டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே வந்து இதை வந்து மைக்கை வச்சு செக் பண்ணி யாராவது யூடியூப்ல ரிவ்யூ போட்டுலாம் நீங்க போய் அப்படிலாம் வாங்காதீங்க. நான் சொல்றேன் அப்படின்றதுக்காகவும் நீங்க வாங்க தேவையில்லை. நீங்க ஷோரூம் போயிட்டு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க வாங்குங்க. ஏன்னா நாங்க யாராவது யூடியூபர்ஸ் போயிட்டு அதை மைக்கை வச்சு பிக்கப் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த மைக் வந்து கெப்பாசிட்டி கிடையாது அந்த சவுண்ட் பிக்கப் பண்ற அளவுக்கு. ஸோ அதனால அதெல்லாம் நம்பாதீங்க. டைரக்டா நீங்க போய் ஃபீல் பண்ணி வாங்குங்க. அதுதான் அட்வைசபிள், நீங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாம இருக்க.